மகநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். அங்கே அவ்வளோ கலவரம் நடந்துட்டுருக்கு. விஜய் காவேரிக்கு எதுவுமே தெரியாமல் கூலாக நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி விஜய் காவேரி கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி 2 பேரும் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும். அண்ட் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா அங்கே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி போலீஸ் எல்லாம் வர வச்சிருவாங்க. போலீஸ் முன்னாடியே வெண்ணிலா சொல்லுவாங்க, நான் விஜய் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு விஜய் வாழ்க்கை கொடுத்தே ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்ல உடனே போலீஸ் டிசைட் பண்ணுவாங்க. மகளிர் போலீஸும் அங்கே வந்துடுவாங்க. இப்போ விஜய்ங்கிறவர் யார், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து இமீடியட்டாக அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும், இல்லைனா அவ்வளோதான். ஆல்ரெடி இந்த பொண்ணு மீடியாலேயும் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்கா, பிரச்சனை பண்ணியிருக்கா. இது எல்லாத்தையும் மீறி அந்த மனுஷன் எந்த பிரச்சனைக்கும் வந்துட்டு ஒரு முடிவு சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அந்த காவேரிங்கிறது தான் யார், என்ன கான்ட்ராக்ட் பிரச்சனை அது இதுன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போவே இமிடியேட்டாக முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து விஜயை கூட்டிகிட்டு வரக்காக கிளம்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்களும் காவேரி அங்கே அப்பளம் ஸ்டாலில் தானே இருக்கீங்க, இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் அங்கே ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் மீடியாவை சோஷியல் மீடியாவை ஆன் பண்ணி பாருங்கள், வெண்ணிலா ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, கோவிலில் நின்றுட்டு சூசைட் பண்ணிக்கிறேன்னு பிளாக்மெயில் பண்ணி நீங்களை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் தயவு செய்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்கள். அண்ட் காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயத்தை நீங்கள் மீடியா கிட்டேயும் வெண்ணிலா கிட்டேயும் சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தெரியும் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே டிலே பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நானும் அங்கே இப்போ கிளம்பி வந்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் டேரெக்டாக கோயிலுக்கு வந்துடுங்க. போலீஸ் வந்து உங்களை தேடி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்களே அங்கே போயிருங்க விஜய், அதுதான் நல்லது. காவேரி தயவுசெய்து சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நிவின் சொல்கிறீங்க, இப்படியெல்லாமா நடந்துட்டுருக்கேன், எங்களுக்கு எதுவுமே தெரியல, நாங்கள் இங்கே ஸ்டாலில் தான் வந்துட்டு அப்பளம் விற்கிறதுக்காக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரி நான் உடனே என்னங்கிறத பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேக் டு பேக் கால் வந்துக்கிட்டே இருக்கும் விஜய்க்கு. தாத்தா பாட்டி கால் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் கால் பண்ணுவாங்க. கால் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டார். உடனே வந்து விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார், காவேரி அங்கே வெண்ணிலா ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாமா, மண்ணெண்ணெய் தலையில் ஊற்றிட்டு சூசைட் பண்ணிக்குவேன், நான் விஜய் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி போய் ஒரே பிரச்சனையாமா, அந்த போக இப்போ போலீஸ் என்னை தேடி வந்துட்டு இருக்காங்களாமா, இவ என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன இவ அசால்ட்டாக விட்டுருவா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு பார்த்தா இவ இதை கொஞ்சம் சீரியஸாகவே கொண்டு போக போல இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க விஜய், இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தேன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரியாது, வெண்ணிலாவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நான் தானே, இந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன், என்னோடய ப்ரெக்னன்சி விஷயத்தை எல்லாத்துக்கும் சொன்னால் போதும், அது நல்ல பதிலடியாக இருக்கும், அவங்களாம் வாயை திறந்து அதுக்கு மேலே பேசவே மாட்டாங்க, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ண ஒருத்தி கூட இவர் ஜாலியாக இருக்கார், வெண்ணிலா வந்துட்டு கைவிட்டுட்டாரு, வெண்ணிலாவை துரோகம் பண்ணிட்டாருன்னு தானே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ண ஒருத்திக்கு வந்து வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பாவே நீங்கள் தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே வந்து எவனும் வாயை திறந்து பேச மாட்டான், அந்த வெண்ணிலாவே இதுக்கு மேலேயும் விஜய் வேணும்னு சொல்லுவாளா என்ன, இதுக்கு மேலே இந்த குழந்தை விஷயத்தை நான் மறைக்கணும்னு நினச்சேன், என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி டிசைட் பண்ணிவிட்டு, போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்மளே அங்கே போவோம், என்னங்கிறத போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துடலாம், இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் காவேரி அங்கே கிளம்புவாங்க. காவேரிக்கு வந்து லைட்டாக அந்த டைமில் மயக்கம் வரும். மயக்கம் வந்தோடனே டீ காஃபியை வந்துட்டு வேணுமா அப்படி இப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க, இப்போ உடனடியாக நம்ம கோயிலுக்கு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப போல்டாக சொல்லிட்டு கிளம்புவாங்க. விஜய்க்கு தான் பயங்கர டென்ஷனாக இருக்கும். உடனே விஜய் தாத்தா கால் பண்ணிகிட்டே இருப்பார், கண்டினியூஸாக கால் அட்டன் பண்ணிவிட்டு, தாத்தா நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீங்களும் அங்கே டேரெக்டாக வந்துருங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பாட்டியும் டென்ஷன் ஆக வேணான்னு சொல்லுங்கள், அவள் என்ன தான் அப்படி பண்ணிடுறான்னு பார்த்துடலாம், அவள் பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட செல்லாது, அவள் செத்தா சாகட்டும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிவிட்டு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத விஜய், அதை சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், காவேரி எங்கே, காவேரி வீட்டில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க தான் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரியும் என் கூட தான் தாத்தா இருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கோவிலுக்கே போயிட்டுருக்கோம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், நீங்கள் பொறுமையாக கிளம்பி நீங்களும் பாட்டியும் அங்கே வந்துடுங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த பசுபதி, ராகினி, அஜய் எல்லாரும் தான், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் எல்லாத்தையுமே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிடுவார். உடனே டிவி போட்டு பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு. அங்கே விஜய் காவேரிக்கு ஒரே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. அந்த வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி போய் திரும்பி நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிவி ஆன் பண்ண வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு டிவியை பார்த்துருவாங்க. அந்த பொண்ணு தலையில் சீமனையை ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு சாரதாக்கி கோவம் வந்துடும். என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு 2 பேர் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லாமல் கொச்சையாக பேசுது, இதுக்கு தான் நம்ம பிள்ளைய வளர்த்து விட்டுருக்குமா, காவேரி ஏன் வந்து விஜய் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கா, அவள் எங்கே இருக்கா, அப்போல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காளா, இந்த அசிங்கமெல்லாம் அவளுக்கு தேவைதானா, என்கிட்ட அவ்வளோ தூரம் பேசினா என்னை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டோமான்னு நான் கேட்கும்போதெல்லாம் சொன்னாலே, இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குமரனுக்கு கோவம் வந்துடும். அத்தை தயவு செய்து முதல்ல நிறுத்துங்க, எந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வந்துட்டு
அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது நம்ம தான். எல்லாரும் நம்ம சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இப்போ காவேரி மேலேயும் தான் ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு, காவேரிக்கும் தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பொண்ணு போலீஸ் வரைக்கும் போயிருக்கு, சூசைடுன்னு சொல்லிட்டு போய் பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தோம்னா வந்துட்டு எதுக்குமே லாக்கி ஆகாது. இப்போ வரைக்கும் காவேரி விஜய் தானே வேணும்னு சொல்லி இங்கே உட்காந்துட்டு இருக்கா. விஜய் வேண்டான்னு சொல்ல கிடையாது. அது போக விஜயும் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. அவங்க 2 பேர்த்தையும் நம்ம தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம தான் சேர்த்து வைக்கணும். அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும். நம்ம ஏன் வந்துட்டு அடுத்தவங்க மாதிரி ஒதுங்கி நின்று யோசிக்கணும். இப்போ உடனே நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம், எல்லாரும் கிளம்பி போய் அவங்களுக்கு அட்லீஸ்ட் பக்கத்தில் துணையாவது நிற்கலாம். அப்போ தான் வந்துட்டு அவங்களால பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். இது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் தம்பி எனக்கு எல்லாமே புரியுது. நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ இப்போதைக்கு நம்ம விஜய் காவேரி பக்கத்தில் நிற்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அந்த பொண்ணு போய் அவ்வளோ பேர்த்த கூட்டிகிட்டு போய் அங்கே நின்றுட்டுருக்க அந்த பசுபதி கேடு கெட்டவனும் ராகினி எல்லாருமே தான் அங்கே இருக்காங்க. நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்துட்டு இதுங்கெல்லாம் சதி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இப்போ கூட நம்ம வந்துட்டு விஜய் காவேரி பக்கத்தில் நிற்கலன்னா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து சாந்தியை சொல்லுவாங்க, அங்கே பாருடி நியூஸில் கூட அந்த பசுபதி தாண்டி தெரியுறான். அவனோட முகத்தை பார்த்தாலே ஆத்திரமாக வருது. நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வேண்டி தாண்டி இவன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்ல போகணுன்னா விஜய் காவேரிக்கும் பிரச்சனை வர்றதுக்கே இவன் தான் காரணம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பின்னாடி இருந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே நம்ம விஜய் தம்பி பேசவும் கூடாது, எதுவும் திட்டவும் கூடாது, அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாந்தியை சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு பாவம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பரிதாபத்தில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகணும்னு சொல்லி பார்த்ததுக்கு இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணுறாலே அவெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்ற மாதிரி கங்காவும் திட்டுவாங்க. உடனே வந்துட்டு நிவின் கரெக்டாக குமரனுக்கு கால் பண்ணுவார். அண்ணா எங்கே இருக்கீங்க? நான் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். உடனே எல்லாரும் அங்கே வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எப்படி நிவின் அங்கே வர அப்படின்னு நானும் நியூஸில் பார்த்தேன்னா விஜய்க்கும் கால் பண்ணி பேசினேன். காவேரி விஜய் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் நமக்கு முன்னாடி போய் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக அவங்களே போயிட்டா நல்லது தானேன்னு சொல்லிட்டு தான் அவங்க முன்னாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு நாங்களும் வந்துட்டு தான் இருக்கோம். எல்லோரும் நம்ம அங்கே போயிடலாம், போய் பார்த்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய். நான் இந்த மாதிரி போலீஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன் தான், பட் தனிப்பட்ட முறையிலலாம் இந்த மாதிரி சந்திச்சது கிடையாது. நான் ஒருத்தங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் பழக்கம். அதுவும் இந்த பசுபதினால தான் கொடைக்கானலில் கம்ப்ளைண்ட் பண்ணனே தவிர நம்மளை மேலே ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை ஒரு போலீஸ் தேடுதுன்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போ தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் காவேரி. உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறேன். அதுவும் நீ இப்போ மாசமாக இருக்க டைமில் பார்த்துட்டு உன்னை சந்தோஷமாக வச்சுக்காம, உன்னையே நம்ம குழந்தையும் சந்தோஷமாக பார்த்துக்காம இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னை காயப்படுத்துறேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட நேரம் தான் சரியில்லை. எப்போவுமே எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது. நல்லது நடந்தாலும் அந்த கடவுள் வந்து அதை ஒத்துக்க மாட்டார். உடனே அந்த சந்தோஷத்தை எடுக்க தான் பார்ப்பாரு. அதுக்கான விளைவெல்லாம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நீங்கள் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசுகிறீங்க? நான் அப்படி சொல்லலைங்க. சரி, நான் பண்ண சின்ன விஷயத்தினால தானே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதை தான் நான் மெயின் பண்ணி சொன்னேன். உங்களை நான் கஷ்டப்படுத்தணும், ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லலை விஜய். நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. உங்களுக்கு பக்கத்துலேயே நின்று நான் ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பாக இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவேன் காவேரி. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. வெண்ணிலா பிளாக்மெயில் பண்ணால் மட்டும் நான் மனசு இறங்கிடுவேனா? மனசு இறங்கி வந்துட்டு அவளை நான் தாலி கட்டிடுவேனா? இல்லை அவள் கூட குடும்பம் தான் நடத்திடுவேனா? இவள் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ண அவன் மேலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வருது. ஏன்டா அவளை பார்த்தணும்னு சொல்லிட்டு தோணுது. அட்லீஸ்ட் வந்துட்டு அவன் மேலே ஒரு நல்ல கன்சர்னாவது இருந்திருக்கும். நம்மளால் இப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டாலே அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, அதை சரி பண்ணிட்டோன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்தேன். பட் இவ்வளோலாம் கேவலமாக வந்துட்டு கீழ்த்தரமாக இறங்கி என்னவே பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணணும் இப்படி நான் சொல்ல கேட்காம வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாள். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் அவளை ஒரு செகண்ட் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். அது போக எவ்வளோ தைரியம் இருந்தால் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ண ஒருத்தி கூட வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் காவேரி. நம்ம கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணோங்கிற விஷயமே, அந்த வார்த்தையே எல்லா மனசுலேயும் இருந்து நான் அழிக்கணும். அதுக்கு எல்லார் முன்னாடி நான் உனக்கு இன்றைக்கி தாலி கட்ட போகிறேன். இப்போவே நான் சொல்லிட்டேன், இதுதான் என்னோடய பிளானு. அங்கே போய் நான் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அதன் போக நம்மளோட ப்ரெக்னென்சி விஷயத்தையும் சொல்கிறோம். உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா நான்துன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரோட வாயும் அடைச்சிடலாம். அதுக்கு மேலே எவனாவது கேட்பா, நீயும் காவேரியும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கீங்களா, நீயும் காவேரியும் புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்பானா? நான் வெண்ணிலாவை தான் ஏதோ லவ் பண்ண மாதிரியும் வெண்ணிலாவை நினச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்க மாதிரியும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். அது போக இன்றைக்கி எல்லாரும் தான் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் முன்னாடி முறைப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறது என்னோட பல நாள் ஆசை. இது இன்றைக்கி நான் நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடி நான் இன்றைக்கி உனக்கு தாலி கட்ட தான் போகிறேன். இதுக்கு மேலே இந்த பேர் நம்மளுக்கு வரவே கூடாது. இது காலத்துக்கும் இருக்கவே கூடாது. இந்த பேர் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு விஷயமே நம்ம
வாழ்க்கையிலேருந்து அழிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சரிங்க, எனக்கும் ஓகே தான், நானும் அதே தான் நினச்சிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே பண்ணுங்கள் விஜய் அப்படின்ற மாதிரி காவேரியே சொல்லுவாங்க. நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, எல்லாரோட கேள்விக்கும் அது மட்டும்தான் பதிலாக இருக்கும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லுவாங்க.